ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ரியல்மி மொபைல் புதுசாக வாங்குறப்போ வந்து என்னோடய ரெட்மி நோட் 5 ப்ரோ அந்த மொபைல் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணேன். 6300 எடுத்துக்கிறேன்னு சொன்னாங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மொபைல் வந்து ரொம்ப பழைய மொபைலு. ஆக்சுவலாக இதுதான் அந்த மொபைல் எடுத்து 3 வருஷம் ஆச்சு. மொபைலே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே நிறைய அடி விழுந்திருக்கு. அதுபோக வந்து பார்த்திங்கன்னா பேட்ரி ஊதி டிஸ்பிளே வந்து மேலே வந்துருச்சு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். மொபைலே வந்து பெண்ட் ஆயிடுச்சு. இதில் என்ன ஒரு பிரச்சனை பார்த்தீங்கன்னா, மொபைலை ஃபுல் சார்ஜ் போட்டாலும் அதிகபட்சம் 20 நிமிஷம் தான் சார்ஜ் நிற்கும். ஸோ பேட்ரி வந்து 0 அந்த பர்சன்டேஜ் வந்துடும். எம்ஐ ஷோரூமில் போய் மாற்றுறப்போ வந்து பேட்ரி ப்ளஸ் டிஸ்பிளே ரெண்டுக்குமே சேர்ந்து 5000 வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த மொபைலை எக்ஸ்சேஞ்ச் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி லோக்கல் கடையில் போய் கேட்டிருந்தேன். ஸோ சின்ன சின்ன சர்வீஸ் சென்டரில் போய் சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு எம்ஐ சர்வீஸ் சென்டரில் கேட்குறப்ப வந்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த எம்ஐ ஷோரூம்லேயே வந்து எக்ஸ்சேஞ்சுக்கு நான் கேட்டிருந்தேன். அவங்க வந்து பார்த்திங்கன்னா 2100 எடுத்துக்கணும் அப்படின்னாங்க. அது வந்து நாங்கள் கூப்பனை தான் தருவோம், நீங்கள் திரும்ப எம்ஐ மொபைல் தான் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு. ஸோ அதனால் இது எதுக்குன்னு சொல்லி நான் ஃப்ளிப்கார்ட்டில் எக்ஸ்சேஞ்ச் பண்ணலான்னு பார்த்துருந்தேன். ஸோ ஃப்ளிப்கார்ட் அப்படி இந்த மாதிரி கொடுக்குறப்ப வந்து 6300 எக்ஸ்சேஞ்ச் எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா மொபைல் 4000 தான் எக்ஸ்சேஞ்ச் எடுப்பாங்க. இந்த ஃபெஸ்டிவல் ஆஃபர் டைம்ங்கிறதுனால வந்து 6300 எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ நானும் எக்ஸ்சேஞ்சு போட்டிருந்தேன். மொபைலை ஆன் பண்ணி பார்த்தாலே தெரியும், டிஸ்பிளேல வந்து ஏகப்பட்ட அடி விழுந்திருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா மொபைல் ஆன் பண்ணோடனே அந்த லைட்டு இதெல்லாம் வெளியிலே தெரியும் பார்த்தீங்களா. ஸோ டபுள் சைடுமே இருக்கும். ஆக்சுவலாக மொபைலே வந்து ஃபுல்லாக பெண்ட் ஆயிரும். சார்ஜ் ஏறுறதுக்கு எப்பயும் போல் அந்த 2.5 ஹவர்ஸ் ஆகும். பட்டு சார்ஜ் இறங்குறது 20 நிமிஷத்தில் இறங்கிடும். ஏன்னா மொபைலோட ஒர்த்து வந்து பார்த்திங்கன்னா 3 வருஷம் ஆச்சு. ஸோ சின்ன பிள்ளைகள் நிறையா வந்து யூடியூப் பார்க்கறனால வந்து பேட்ரி வந்து ஃபுல்லாக டவுன் ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ இதற்கு மேலே அந்த மொபைலை காப்பாற்ற முடியும்னு சொல்லி தான் நான் எக்ஸ்சேஞ்சு கொடுத்துருந்தேன். பட் நல்ல ரேட்டுக்கே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் எடுத்துட்டாங்க. நானே எதிர்பார்க்கல. ஸோ இந்த மொபைல் ஆன் பண்ணே பார்த்தீங்கன்னா தெரியும், டிஸ்பிளே ஃபுல்லாகவே உங்களுக்கு உள்ளே உடச்சிருக்கும். ஸோ அதனால் இந்த ஃபெஸ்டிவல் டயத்தில் வந்து அந்த ஃப்ளிப்கார்ட்டில் வந்து எக்ஸ்சேஞ்சு கொடுத்துருந்தேன். மொபைல் வந்து பார்த்திங்கன்னா அந்த மதர் போர்டு மட்டும் தான் நல்லாயிருக்கும் நினைக்கிறேன். மற்ற எல்லாமே டேமேஜ் தான். ஸோ பாடி டேமேஜ், டிஸ்பிளே டேமேஜ், பேட்ரி டேமேஜ். ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா நான் எக்ஸ்சேஞ்சு கொடுத்துருந்தேன். 6300 எடுத்துக்கிறோம் அவங்க அந்த தகவல் சொல்லியிருந்தாங்க. மொபைலோட ரேட்டு 32,000, எக்ஸ்சேஞ்சு 6300. பைனோ கொடுத்தேன் நான். ஸோ அதில் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 25,000 சம்திங் காமிச்சு. நான் எஸ்பிஐ கார்டு யூஸ் பண்ணுறதுனால எனக்கு வந்து 20,799 தான் வரும் அப்படிங்கிற மாதிரி அதில் போட்டிருந்தாங்க. வேறு ஏதாவது கார்டு சூஸ் பண்ணேன் அப்படின்னா எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 2000 சேர்த்து போட்டிருந்தாங்க. ஸோ 22,000 அந்த சம்திங் அந்த ரேஞ்சுக்கிட்ட வந்துருச்சு. இப்போ மற்ற கார்டை நான் சூஸ் பண்ணுறேன். ஃப்ளிப்கார்ட் 22,799. ஸோ 2000 கூட இருந்துச்சு. ஸோ அதனால் நான் எஸ்பிஐ கார்டே நான் கொடுத்துட்டு நான் ஆர்டர் போட்டிருந்தேன். ஸோ ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா ப்ளேஸ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து அவங்க ஒரு சில கண்டிஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. எக்ஸ்சேஞ்ச் எக்ஸ்சேஞ்ச் கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் கொஞ்சம் நான் ரீட் பண்ணி பார்த்தேன். ஒரு சில கண்டிஷன்ஸ் தான் நாங்கள் மொபைல் வாங்க மாட்டோம், இல்லை அமௌண்ட் குறைச்சி வாங்குவோம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா 32,000 மொபைல் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 20,799 வந்து நான் ஆர்டர் போட்டிருந்தேன். அவ்வளோதான், பிரிச்சுட்டோம். ஸோ பில்லு இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒன்று அந்த மொபைல் இருக்குது, ரியல்மி GT Neo 2. ஓகேங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அந்த ஆஃபர் டயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 6300 எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. எனக்கு வந்து ஒரு பெரிய கிஃப்டாக இருந்துச்சு. ஏன்னா கடையில் போய் கொடுத்தேன், ஏன்னா அந்த லோக்கலில் உள்ள கடையில் போய் நான் கொடுத்தேன். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா 500 அந்த மொபைல் கேட்டாங்க. எம்ஐ சர்வீஸ் சென்டரில் போய் இந்த மொபைல் எக்ஸ்சேஞ்சுக்கு எடுத்திருந்தேன். 2300 கேட்டிருந்தாங்க.
ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6300 எக்ஸ்சேஞ்ச் கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல ரேட்டு தான். அந்த கார்டு டிஸ்கவுண்ட் இதெல்லாம் போக வந்து எனக்கு 20,699 ரூபா. ஸோ 32,000 உள்ள அந்த ஃபோனோட மதிப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு 20,699 ரூபா. இந்த கார்டு டிஸ்கவுண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7,000 ரூபாய். இன்கேஸ் இந்த மொபைல் சரியில்லாத பட்சத்துக்கு 10 நாளைக்குள்ள நம்ம வந்து மொபைலை வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் கொடுக்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பான உள்ள எல்லா அந்த மெட்டீரியலுமே கேட்பாங்க. ஸோ பாக்ஸ்க்குள்ள பில்லு எல்லாமே கேட்பாங்க. அதனால தூக்கி போடாமல் எல்லாமே என்னென்ன இருந்துச்சோ அதை ஃபுல்லாக வந்து நீங்கள் ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க. 10 நாளுக்கு அப்புறம் வந்து அதை நீங்கள் பெட்டியை தூக்கி போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம மொபைலை பார்த்துருவோம். மொபைலை பார்க்குறதுக்கு முன்னாடி இது எத்தனை ஜிபி எல்லாமே வந்து அதில் கொடுத்துருப்பாங்க. 8 ஜிபி ரேம், 128 ஜிபி வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ஸ்டோரேஜ். பாக்ஸ்குள்ளே என்னென்ன கண்டென்ட் இருக்கும், ஸோ பொருட்கள் என்ன இருக்கும் அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த சீலை பிரிச்சிருவோம். ஸோ நெக்ஸ்ட் இந்த மொபைலை பிரிச்சிருவோம். ஸோ புக்லெட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு உண்டான மொபைலை பார்த்துருவோம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா க்ரீன் கலர். ஸோ ஒரு ப்ரொடெக்டிவ் கேஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு சூப்பர் டச் சார்ஜ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு யூஎஸ்பி கேபிள். கேஸ் சூப்பராக உட்காருது. ஸோ கேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக வந்து பிளேஸ்மெண்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? அத்தனை கண்டிப்பாக நீங்கள் வச்சுருக்கணும். இன்கேஸ் ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்னா நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறதுக்காண்டி. அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து இந்த பாக்ஸில் உள்ள எதுவுமே தேவை கிடையாது. ஓகேங்களா? ஸோ ஒரு நல்ல கலர் வேரியன்ட் உள்ள மொபைல். ஸோ அவ்வளோதான் சார் இந்த ஒரு சின்ன வீடியோ. தேங்க்யூ.